நான் உங்க டாக்டர் ஆஷா லெனின் பேசுறேன். கர்ப்பப்பை கட்டி அப்படின்னு சொன்னாவே கண்டிப்பா கர்ப்பப்பை எடுத்துடணும், இல்ல ஓவர் ப்ளீடிங் போகுது, வயிறு வலி பொறுத்துக்க முடியாம நிறைய பேர் சொல்லுவாங்க. அதுவும் வயதானதுக்கு அப்புறம் மாதவிடாய் நிக்க போற வயசுல ஒரு 45 to 50 வயசுல ஓவர் ப்ளீடிங் போகுது, அதனால கர்ப்பப்பை எடுக்கணும்னு சொல்லி நிறைய பெண்கள் பயத்தோட இனிமே குழந்தைதான் பிறந்துச்சு, இனிமே கர்ப்பப்பைக்கு என்ன வேலை இருக்கு, அதை எடுத்து போட்டுருவோம், நீர்ப்பை பித்தப்பை கர்ப்பப்பை எல்லாம் வந்து ரொம்ப அலட்சியமா நம்ம நினைக்கிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு விஷயம் இருந்தது. என்கிட்ட வந்து இவங்க 50 வயசு ஆயிடுச்சு, குழந்தை பிறந்தாச்சு, இனிமே அந்த யூட்ரஸ் வச்சு என்ன பண்றது, எடுத்துடலாமே, சின்ன கட்டி, ரொம்ப சின்ன பிரச்சனை, கர்ப்பப்பை திக்னஸ் ரொம்ப கூட இருந்தது. நிறைய பேருக்கு இந்த கர்ப்பப்பை திக்னஸ் பத்தி குழப்பம் இருக்கு. எண்டோமெட்ரியல் திக்னஸ் அப்படின்றது வந்து ஒரு பெண்ணு பீரியட்ஸ் ஆகி முடிச்சு ஒரு 10 நாளைக்கு 7 மில்லிமீட்டர் தான் இருக்கும், 5 to 7-8 மில்லிமீட்டர் இருக்கலாம். கருமுட்டை வெடிக்கிற டேட்ல அது வந்து 10 to 16 மில்லிமீட்டர் வரைக்கும் கூட போகலாம், அது நார்மல். அதே மாதிரி மென்சஸ் ஆகி முடிச்சா அந்த எண்டோமெட்ரியல் திக்னஸ் ஃபுல்லா ஷெட் ஆயிரும் வெளியே. நிறைய பேர் ஓவலேஷன் டேஸ்ல போய் ஸ்கேன் பார்த்துட்டு கர்ப்பப்பை திக்னஸ் 16 மில்லிமீட்டர் இருக்கு, நான் உடனே யூட்ரஸ் பிரச்சனை இருக்கு, டிஎன்சி பண்ண சொல்லுவோம். அவங்களுக்கு அதை பத்தி புரிதல் இல்லையோன்னு எனக்கு தோணுச்சு. இது இளம் பெண்களுக்கும் நான் சொல்றேன். அந்த மாதிரி அம்மா வந்துட்டு கண்டிப்பா டிராவல் பண்ணி ரொம்ப தூரம் ஊர்ல இருந்தா இங்க வரணும், இவ்வளவு தூரம் வந்து இதை பாக்கணுமா, 50 வயசு ஆயிடுச்சு, ப்ளீடிங் நிறைய போகுது, பொறுத்துக்க முடியல, கர்ப்பப்பையில ஒரு கட்டி இருக்கு, பேசாம கர்ப்பப்பை எடுத்துடலாமே அப்படின்னு சொல்லி வந்தாங்க. ரொம்ப சீக்கிரம் மொத்தமா ஒரு 5-6 மாசத்துக்கு நாங்க மருந்து சாப்பிடல. அவங்களுக்கு நான் வந்துட்டு மெடிசன்ஸ், கர்ப்பப்பை வந்து மாதவிடாய் நின்னதுக்கு அப்புறம் கர்ப்பப்பை சுருங்கினதுக்கு அப்புறம் கூட கணிசமான அளவுக்கு ஈஸ்ட்ரோஜன் சுரம்பியை சுரக்கும். பெண்களுக்கு ஏன் அதிகமா மார்படைப்பு வரதில்ல, ஆண்களுக்கு நிறைய ஹார்ட் அட்டாக் வருது. ஏன் அப்படின்னா பெண்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் சுரப்பி இருக்கிறதுனாலதான் ஆண்கள் விட ரொம்ப கம்மியா ஹார்ட் அட்டாக் வருது. மெனோபாசல் ஏஜ்க்கு அப்புறம் பார்த்தா அதிகமா ஹார்ட் அட்டாக் வரலாம். ஆனா யூட்ரஸ் ரிமூவ் பண்ணவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் கூட. யூட்ரஸ் இருக்கிறவங்களுக்கு மாதவிடாய் நின்னதுக்கு அப்புறம் கூட கர்ப்பப்பை சுருங்கினதுக்கு அப்புறம் கூட கணிசமான அளவுக்கு ஈஸ்ட்ரோஜன் செக்ரீட் ஆகுறதுனால போஸ்ட் மெனோபாசல் கூட பெண்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதில்லை. யூட்ரஸ் எடுத்துட்டாதான் அவங்களுக்கு அந்த சான்ஸ் ஃபார் ஹார்ட் டிசீஸ், போன் டிசீஸ், எலும்புகள் எல்லாம் தேய்மானம் ஆகுது, மூட்டு வலிகள். யூட்ரஸ் இருக்கும்போது ஒரு பிரச்சனை, யூட்ரஸ் எடுத்தப்பறம் 100 பிரச்சனை. நீர்ப்பைக்கு வந்து பிடிச்சி வச்சிருக்கிற உறுப்பே யூட்ரஸ் தான். அந்த யூட்ரஸ் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் ஈஸியா நீர்ப்பை இறங்கிடும், இருமுனா தும்னா யூரின் லீக் ஆகும், பிளாடர் கண்ட்ரோல்லாம் போகும், நிறைய பிரச்சனை இருக்கும். அந்த மாதிரி நான் வந்துட்டு அம்மா பார்த்தேன். அவங்களுக்கு வந்துட்டு கர்ப்பப்பை பார்த்தீங்கன்னாக்கா 28 into 15 mm இருந்தது அவங்களுடைய அந்த மயோமெட்ரியல் சிஸ்ட். இந்த சிஸ்டுக்குலாம் யூட்ரஸ் ரிமூவ் பண்ணவே தேவையில்லை, ஆனால் அவங்க டாக்டர் ரிமூவ் பண்ண சொன்னாலும் பயந்துட்டு வந்தாங்க. எண்டோமெட்ரியல் திக்னஸ் பார்த்தீங்கன்னா 11 மில்லிமீட்டர். அப்புறம் அவங்களுக்கு போஸ்டீரியர் ஃபோக்கல் அட்னோமயோசிஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு திருப்பி நாங்கள் ஸ்கேன் பார்த்தோம், அதில் வந்து யூட்ரஸ் நார்மலாக இருக்குது. எண்டோமெட்ரியல் திக்னஸ் வந்து நான் ப்ராமினன்ட், அதாவது மெனோபாஸ் அட்டைன் ஆகிட்டாங்க. 52 வயசு ஆயிடுச்சு இல்லையா, அவங்க வந்து மெனோபாஸ் அட்டைன் ஆகிறாங்க. ஓவரிஸில் நார்மலாக இருக்குது. ஸோ ஒன்றும் கட்டி எதுவும் இல்லை. அதாவது இப்போ கர்ப்பப்பை திக்னஸ் ஏதாவது கொஞ்சமாக ஒரு 5 to 6 மில்லிமீட்டர் இருக்குன்னா கூட அடுத்தடுத்து அவங்க மென்சஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இவங்க நான் வந்து மார்ச் வந்தாங்க, அதுக்கப்புறம் அவங்க ப்ளீடிங் நிறைய போயிட்டு இருந்துச்சுன்னு சொன்னாங்க. 2 months மருந்து சாப்பிட்ட அப்புறம் இந்த 5-6 மாசத்துல அவங்களுக்கு மென்சஸே ஆகல இல்லம்மா, இப்ப ஆகவே இல்லை. அவங்க மென்சஸே ஆகணும்னே சரி மெனோபாசல் யூட்ரஸ் சுருங்கிருச்சா, எண்டோமெட்ரியல் திக்னஸ் கம்மி ஆயிடுச்சா, அந்த கட்டி கரைஞ்சிச்சா, நான் ஸ்கேன் அனுப்பிச்சேன். இப்போ பார்த்தா அந்த எண்டோமெட்ரியல் திக்னஸ் ப்ராமினென்ட்டாகவே தெரிலன்னா என்ன ஆகுனா அந்த ஒரு மெல்லிஸ் பேப்பர் மாதிரி, பட்டர் பேப்பர் மாதிரி ஆயிடுச்சு. இனி அந்த யூட்ரஸ் சுருங்கி தான் வரணும். கருமுட்டையும் ரொம்ப குட்டி குட்டி ஆயிடுச்சு, இனி அது சுருங்கிடும். இந்த நீர் கட்டியும் இல்லை. இப்போ யூட்ரஸ் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது ஒரு வயிற்ற கிழிச்சு ஒரு ஆப்ரேட் பண்ணி அந்த தையல் போட்டு அது ஆறுது, அந்த பயம்லாம் அவங்களுக்கு விட எனக்கு 2 குழந்தைங்க பிறந்துருச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ எனக்கு வயசாயிடுச்சு, இப்பயே போய் நான் என்னோட கர்ப்பப்பை இழக்கிறேன், உறுப்பு இழக்கணும், அந்த உறுப்புக்கு பயன் இல்லைன்னா கூட நான் ஏன் இழக்கணும்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் அந்த உறுப்புக்கு பயன் இல்லலாம் இல்லை, குழந்தை பெற்றுக்கிறது மட்டும் கர்ப்பப்பையோட வேலை கிடையாது. அந்த கர்ப்பப்பைக்கு நிறைய வேலைகள் இருக்கு, கருமுட்டைக்கு நிறைய வேலைகள் இருக்கு. அது நம்மளுக்கு மெனோபாஸ்க்கு அப்புறம் கூட அது சில சுரபிகள் சுரக்கும். அது நம்ம முடிஞ்ச வரைக்கும் அவசியம் இருந்தால் தான் எடுக்கணும், அது இல்லைன்னா எடுக்க தேவையில்லைன்னு சொன்னேன். உண்மையாகவே அதுக்கு இன்னைக்கு ரொம்ப ஹாப்பி நியூஸ் எனக்கு. இன்னைக்கோட ட்ரீட்மெண்ட் ஸ்டாப் பண்ணுறோம். அதை விட அம்மா வந்து இன்னைக்கு கிளினிக் ஓப்பன் பண்ணோம். இனி என்னை வந்துட்டு என் அம்மா மாதிரி எனக்கு அழகாக பிளஸ் பண்ணாங்க. இன்னைக்கு அம்மா வரலன்னு ஒரு கவலை இருந்துச்சு, என்னை அவங்க பிளஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் இன்னும் நல்லா வளரணும். நீங்கள் சொன்னீங்கல்ல, நீங்களே சொல்லிடுங்க, சத்தமாக சொல்லிடுங்க. உங்களுக்கு காமிக்க முடியாது, பட் நீங்கள் பக்கத்துல சொல்லுங்க. நீங்கள்
இந்த வாய்ஸ் கேட்குறவா சொல்லிடுங்க. நீங்கள் தீர்க்காயுசா இது கிளினிக் வந்து மேலும் மேலும் பெருகணும். எல்லாரும் ட்ரீட்மெண்ட் எடுத்து எல்லாம் நாங்கள் சந்தோஷமாக எங்கள் உடம்புல உள்ள வியாதிகள் எல்லாம் குணமாயிடுச்சுன்னு உங்களை வாழ்த்திக்கிட்டு இப்போதும் நீங்கள் உங்கள் குழந்தைங்களோட சந்தோஷமாக இருக்கணும். உங்கள் வீட்டுக்காரோட சந்தோஷமாக இருக்கும். தேங்க்யூ. எனக்கு அவங்க இன்னைக்கு கிளினிக் ஓப்பன் பண்ணமா, நான் என் அம்மா வேற வரலையா இன்னைக்கு, எனக்கு ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி ஃபீல் பண்ணேன். நானே வரவேன். கொரோனால யாரையுமே கூப்பிடல, சும்மா ஒரு 10 பேர் 15 பேர் தான். இன்விடேஷன் அடிச்சோம்னா 2000 பேர் கூப்பிட வேண்டியதா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், டாக்டர் சர்க்கிள், இதுன்னு இப்பயே வழி இல்லை. போஸ்ட் கோவிட் கொரோனாலாம் முடிஞ்சா ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி தான் பண்ணிக்கலாம். இப்போ யாரையுமே, நான் ஒரு டாக்டரா இருக்கேன், ரெஸ்பான்சிபிளா இருக்கனால நானே கூட்டம். நாங்கள் யதார்த்தமா வந்தோம், கிளினிக் ஓப்பன்னாங்க. நீங்க எனக்கு வந்து ஸ்கேன் பண்ணீங்க, எனக்கு சந்தோஷமான செய்தியை சொன்னீங்க. நீங்களும் சந்தோஷமா இருக்கணும், உங்க கிளினிக் மேலும் வளரணும். எனக்கு அதுதான், ஒரு தடவை ஃபைல் எடுத்து நீங்க வந்துட்டு திருப்பி ஃபைல் எடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் போக கூடாது. இதோட கியூர் ஆயிடுச்சு, சரியாயிடுச்சுன்னு சொல்லி இதோட ட்ரீட்மெண்ட் முடிச்சிடணும். ஜஸ்ட் ஒரு 4-5 மந்த்ஸ் தான் நம்ம சரியாயிடுச்சு. யூட்ரஸ் எடுத்துருந்தா எவ்வளவு கஷ்டம் இல்லை. நான் எல்லாத்தையும் எனக்கு இதே போல பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நீங்க நல்லா பாக்குறீங்க, நல்லா குணமா இருக்குது, எனக்கு உடம்பு ஒரு நல்ல ரெக்கவரி ஆயிருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். உங்களை வந்து பாக்குறேன்னு வேற சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ. எனக்கு என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா, வரவங்க சரி பண்ணி அனுப்புறதுனால கொஞ்சம் இந்த கேஸ் கொஞ்சம் குறையுது. அதனால புதுசா வரவங்க பார்க்க ஈஸியா இருக்கு. மேலும் இது கண்டினியூ பண்ணி நல்லா பாக்குறதுனாலதான் உங்களை தேடி எல்லாருமே வராங்க. நான் கண்கூட பாத்துட்டேன். நான் தேங்க்யூ. நான் லெனின் சொல்லிட்டே இருப்பாரு, நீ புது அப்பாயின்மெண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்மகிட்ட வர பேஷண்ட் கியூர் ஆகி போறதுனால அந்த கேசஸ் கம்மி தானே ஆகுது. அதனால புதுசா வர கேஸ் நம்மளுக்கு பயப்படாதீங்க. அவர் பயப்படுவாரு, நீ என்ன பண்ணுவ, நீ எப்படி சமாளிப்ப அப்படின்ட்டு. நான் சமாளிச்சிருவீங்க. இன்னும் மேலும் மேலும் பெருகி முன்னேற்றத்தை காண்பீங்க. எனக்கு என்னன்னா, வியாதியோட கவலையோட கண்ணீரோட எங்கேயாவது உலகத்துல அவங்க ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தாங்க, என்கிட்ட வந்தா கியூர் ஆயிருந்தா கடவுளே அவங்க என்கிட்ட வந்து கியூர் ஆகி போகணும்னு வேண்டுவேன். வந்தீங்க ஒண்ணும் இல்லை, சாதாரண பிரச்சனை. எவ்வளவு சாதாரண பிரச்சனை தான். நாங்க வந்து பட்டாவதி வந்து ஜாஸ்தி, அதனால மெனோபாஸ் இது பீரியட்ஸ் வந்து ஓவரா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். நீங்க வந்து கவலைப்படாதீங்க, நான் குணமாக்கிறேன் நீங்க சொன்னீங்க, அதே போல குணமாக்கிட்டீங்க. மருந்து கடவுள் குணம் பண்ணிட்டாரு. ஆனா அந்த ப்ளீடிங்ல ரொம்ப சிரமப்பட்டீங்க. பட் இப்ப ஃப்ரீ ஆயிட்டீங்கல்ல. இப்ப 6-7 மாசம் 8 மாசம் ஆச்சா? ஆமா, 8 மாசம் ஆயிடுச்சு. தேங்க்யூ சோ மச் அண்ட் லவ் யூ ஆல். நன்றி. எல்லாரும் எனக்கு பிளஸ் பண்ணிருங்க. உங்க எல்லாருக்கும் என்னோட வாழ்நாள், இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் என்னால முடிஞ்ச நன்மைகள், நீங்க வீட்லயே இருந்து பயன்படுற மாதிரி, உங்களுக்கான டிப்ஸ், நீங்க எல்லாருமே லைஃப் ஸ்டைல் மாத்திக்கிற மாதிரி, கரெக்ட் பண்ணிக்கிற மாதிரி, உங்களுக்கான டயட்ல இருந்து, டிப்ஸ்ல இருந்து, லைஃப் ஸ்டைல்ல இருந்து என்னால என்னென்ன இந்த நான் சமூகத்துக்கு முடியுமோ செய்ய முடியுமோ அதை நான் கடைசி மூச்சு வரைக்கும் செஞ்சுட்டே இருப்பேன். லவ் யூ ஆல். நன்றி. அதோட